பொதுவாக முஸ்லிம்களை மட்டும் தீவிரவாதிகள் என்று கூறுகிறார்கள். ஏன் மற்ற மதத்தில் தவறு செய்பவர்கள் இப்படி அழைப்பதில்லை? முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து இதனை கண்டிக்க வேண்டாமா? உலகத்தில் பலரும் பல தவறுகள் செய்கிறார்கள். ஏன் இந்து தீவிரவாதி, யூத தீவிரவாதி என்று சொல்லவில்லை? இதை உலகில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து ஒழிக்க வேண்டாமா? இதனால் முஸ்லிம்களை பற்றி மற்றவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். இது மிக ஒரு கவலையான ஒரு விஷயம்தான். உலகத்தில் பல பகுதிகளில் தீவிரவாதம் நடந்து கொண்டு வருகிறது. தீவிரவாதம் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா நாடுகளிலும் தீவிரவாதம் பரவி இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து தீவிரவாதம் நடைபெற்று கொண்டே வருகிறது. பஞ்சாபிலே நீண்ட காலமாக தீவிரவாதம் நடைபெற்றது. குஜராத்திலே 2000 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஹரியானாவிலே 5 தலித்துகள் பசுவின் தோலை, இறந்துவிட்ட பசுவின் தோலை உரித்ததற்காக உயிரோடு கொல்லப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலே வன்முறைகள் வெடித்தன. சென்னை விமான நிலையம் தகர்க்கப்பட்டது. 3 காந்திகள் இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டார்கள். 3 காந்திகள். இந்திரா காந்தி, வேற யாரு? ராஜீவ் காந்தி, மகாத்மா காந்தி. 3 காந்திகள் அந்த நாட்டிலே கொலை செய்யப்பட்டார்கள். நேபாளிலே வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே நடந்து கொண்டிருக்கிறது. போஸ்னியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அயர்லாந்திலே வன்முறை அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பெயினிலே ETA என்ற ஒரு அமைப்பு வன்முறை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் அடிக்கடி குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ரவாண்டாவிலே மிகப்பெரிய வன்முறைகள் நிகழ்ந்து 8 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதிலே கவலைப்படுவதற்குரிய அம்சம் என்னவென்று சொன்னால், மற்ற மதத்தவர்கள் அதனை செய்கிற போது அவருடைய மதத்தோடு இணைத்து பேசப்படுவதில்லை. கிறித்தவ தீவிரவாதம் என்றோ, இந்து தீவிரவாதம் என்றோ, யூத தீவிரவாதம் என்றோ சொல்லப்படுவதில்லை. முஸ்லீம்கள் செய்கின்ற போது மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம். இதன் மூலமாக முழு இஸ்லாமிய சமுதாயத்தையும், ஏன் இஸ்லாத்தையே கூட ஒரு வன்முறை பார்வையை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணங்களை நான் இங்கே விவரித்து சொல்வதற்கு விரும்பவில்லை. இஸ்லாத்திற்கு எதிரான சில ஊடகங்கள், சில சக்திகள் இதற்கு எதிரான பணியை செய்து கொண்டே இருக்கின்றன. ஆக இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முஸ்லிம்களாகிய நாம் இந்த கருத்தை மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், தீவிரவாதம் தவறு என்பதனை தெளிவாக துணிந்து சொல்ல வேண்டும். அது யார் செய்தாலும் சரி. ஏனென்றால் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இனவெறி என்பதற்கு அவர்கள் விளக்கம் தருகிற போது, சாவனிசம் என்பதற்கு விளக்கம் தருகிற போது, தனது சமுதாயம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர்தான் இனவெறி என்று சொன்னார்கள். ஆக நாம் தவறு செய்பவர்கள் நம்மவர்களாக இருந்தாலும் அதை தவறு என்று நாம் தெளிவாக கண்டிப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நாம் ஒருபோதும் ஆதரவு தரக்கூடாது. அது எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் அவர்கள் அந்த தவறுகளை செய்தாலும் நாம் அவர்களுக்கு துணை போகக்கூடாது. அப்படி செய்துவிட்டு அடுத்தபடியாக இந்த வன்முறைகள் வெடிப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் உணர்த்த வேண்டும். ஏன் இந்த வன்முறை வெடித்தது? ஏன் இந்த பலஸ்தீனத்திலே எவ்வளவு வன்முறை வெடிக்கிறது? ஏன் ஈராக்கிலே எவ்வளவு வன்முறை வெடிக்கிறது? அங்கே செய்யப்படுகிற அநீதிகள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அத்துமீறல்கள் இத்தனையும் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேணும்னா அவங்ககிட்ட ஒரு மீடியா இருக்கணும். அது இல்லை. என்ன செய்கிறது? ஆக நாம் மிக பலவீனமான நிலையிலே இருப்பது தான் இந்த செய்திகள் மூலம், இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்களை சென்று கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய சக்திகளையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டு உலக மக்களுக்கு உண்மையான செய்திகளை என்று கொண்டு சேர்க்கிறோமோ அப்போதுதான் இந்த நிலைமையிலே மாற்றம் வரப்போகிறது.